மண் சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது நல்லா சூடாகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நைஸாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். இதனுடைய பச்சை வாசமும் போகணும். அப்படி போச்சு அப்படின்னா இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போது இதை நல்லா வந்து நம்ம வதக்கினதுக்கப்புறமா இதனுடைய கலரும் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை நம்ம ஒரு கொத்த அளவு இதில் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை சேர்த்துனதுக்கப்புறம் வாசம் சூப்பராக இருக்குங்க. இப்போது இதோட நான் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு அரை கப் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கிடலாம். இதை நான் மிக்சியில் 1-2 வந்து அடித்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இதோட 2 பச்சை மிளகா நான் அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் கட் பண்ணி சேர்த்தணுன்னு அவசியம் கிடையாது. இந்த பச்சை மிளகா இந்த எண்ணெயிலே வதங்கும் போது நம்ம சாப்பிடும்போது இதையும் நல்லா கடித்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கோல்டன் கலர், அதாவது பொன்னிறமாக வந்து மாறணும், கலர் சேஞ்ச் ஆகணும், இந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மசாலா ஐட்டம் சேர்த்தணும். இங்கே பாருங்கள், இதனுடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம். இதில் 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்குங்க. பெப்பர் மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்துனதுக்கப்புறம் தேவையான அளவு இதுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நான் தூளுப்பு தான் சேர்த்துருக்கேன். இதை எல்லாமே நீங்கள் வந்து மசாலாவில் கலந்து விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் மசாலா எல்லாமே கலக்கணும். அப்போ தான் இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இதனுடைய பச்சை வாசம் போகணும். இந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம இதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். அரைச்செல்லாம் வைக்கல, இந்த மாதிரி மிக்சியில் வந்து ஒரே ஒரு சுத்து மட்டும் போட்டு எடுத்து அதை இதோட ஒன்றா கலந்துருக்கேன். இந்த தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசியணும், நல்லா வந்து வேகணும். இது எல்லாமே வெந்து இதனுடைய பச்சை வாசம் போகணும். இது போனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மசியணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே வந்து அழுத்தி விட்டாலே கூட போதுங்க, சீக்கிரமாக மசிஞ்சிரும். இப்போது பாருங்கள், இது எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு, எல்லாமே ஒன்றா நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக தேவையில்லை. ஊற்றிட்டு இப்படி நல்லா வந்து ஒன்றோட ஒன்றா கலந்து விடுங்க. இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா பாருங்கள், இப்படி கொதிக்குது, அந்த தண்ணியே குறைஞ்சிருச்சு. நல்லா இப்படி கொதிக்கும்போது நான் எடுத்து இறால் வந்து நான் வந்து சுத்தம் பண்ணி மஞ்சள் வந்து போட்டு கலந்து கழுவி வச்சுருக்கேன். அந்த இறாலை இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவோட கலந்து விடுங்க. இந்த இறால் வந்து சீக்கிரமாக வந்து வெந்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்குங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சுண்டி அந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து இப்படி
கலந்து விடுங்க. இதனுடைய கொத்தமல்லியோட அந்த ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதோட ஒன்றா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் வந்து சைடில் ஃபுல்லாக வந்து அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் தான் இறால் வந்து ரெடி ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கு. உங்களுக்கு இறால் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் எஸ்ன்னு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து சாதம், சப்பாத்தி சூப்பராக இருக்குங்க இது.